இதுதான் சோப்பினுடைய மெயினே சரிங்களா. இதுதான் சோப்பே கிட்டத்தட்ட. இதுதான் நல்லா ஜூம் பண்ணி விட்டுருக்கேன் சார். ஜூம் பண்ணு. எப்படி ஜம் ஜம்னு என்ன அந்த விட்டமின் டி டேப்லெட் ஆட் பண்ணி தான் தோல் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோப்பு செய்ய போகிறோம். குளிக்கிறதுக்கு சோப் செய்ய போகிறோம். வீட்டில் ஹோம்மேடு சோப் செய்ய போகிறோம் சரிங்களா. அதுக்கு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அது எனி கார்ட்டில் ஏதோ ஒரு கார்ட்டில் வாங்கிக்கோங்க. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கிளிசரின் இருக்குல்ல, கிளிசரின் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கோம். அது ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட வந்து 10 நாள் ஆகுதுங்க. அப்புறம் எதாவது செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யவே முடியலை. இன்றைக்கி சரி கையோட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ சோப்பு செய்யறதுக்கு கிளிசரின் எங்கே இருக்குது, வீட்டுக்கால் இருக்கா, வாங்க கிளிசரின் போய் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜம்மு நீங்கள் பாருங்க மக்கள், இதுதான் சோப்பினுடைய மெயினே சரிங்களா. இதுதான் சோப்பே கிட்டத்தட்ட. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து அது என்ன சோப்பு அப்படிங்கிறது முடிவு பண்ணும். வேப்பலை, என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸு, சாண்டிலு, குப்பைமேனி தலை, எத்தனை விதமான சோப்பு இருக்குல்ல. நீங்கள் எந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிங்கனாலுமே இதில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேப்பந்தலையும் குப்பைமேனி தலையும் போட்டுக்கலாமா. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வேப்பந்தலையும் குப்பைமேனி தலையும் ஒரு நாள் போடலாம். இன்னும் முடிவு பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதுதான் ஆனால் சோப்பு சரிங்களா. இதுதான் சோப்பே. இங்கே பாருங்க மக்கள், எங்கடா தவன்னு இப்போ யோசிச்சிருப்பீங்க. அவங்க ஆயா வம்பளுத்துட்டு இருக்கிறான். வச்சுட்டு போத்தி விட்றானா. சரி ஓகே, நான் என்ன சோப்புன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். குப்பைமேனி தலையும் வேப்பந்தலையும் போட்டு அதை ரெண்டை மட்டுமே போட்டு ஜம்முன்னு செஞ்சிடலாம் சரிங்களா. வேறு ரோஸு அதெல்லாம் தேவையில்லைங்க, போதும். இது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருந்தால் போதும். அதுக்காக வேப்பந்தலையும் குப்பைமேனி தலையும் பறிக்கலாம். ஃபஸ்ட்டு குப்பைமேனி தலையை பறிச்சு சொல்லவாங்க. ஏய் உள்ளே போ, மழை வரும், உள்ளே போ, உள்ளே ஓடு நடக்கிறது பாரு காமெடியா. ஓகே மக்களே, ஃபைனலி குப்பைமேனி தலை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். நம்ம கோழி செட்டுக்கு பக்கத்தில் நிறையாவே இருக்குது சரிங்களா. பறிச்சுக்கலாம். நல்லா தலை நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நன்றி. இது எனக்காக குப்பைமேனி தலை கொடுத்த அனைத்து குப்பைமேனி செடிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. போதுமா, இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? போதுமா மக்கள்? வேப்பந்தாலை பறிக்கிறதுக்காக நான் சுற்றி தொலைன்னு தொலைகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது, பட் ஆனால் அங்கே தலை சரியில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கக்கூடியதுலேயே அந்த தலையெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சரி போதும், இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. ஓகே, இந்த மாதிரி இதில் சூப்பராக இருக்கும். நல்லா கொழுந்து தலையாகவே இருக்குது. எஸ் அம்மாடி. மிக்க நன்றி. சரி ஓகே மக்களே, பறிச்சுட்டு வந்தால் வேப்பந்தால குப்பைமேனி தலை ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் சுத்தமான தண்ணியில் அலசிக்கிறோம். கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் 1-2 அந்த கள்ளிப்பூச்சியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் நல்லா அலசிக்குவோம். ரெண்டுமே ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லதுங்க. அப்பா போதுமா? ஓகேங்க, சூப்பர். ஜம்முன்னு நீட்டாக அலசியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை உருவி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இதனுடைய எசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி அப்படின்னா தான் நல்லா மாவாட்ட அரைக்க முடியும், எசன்ஸ் எடுக்க முடியும். குப்பைமேனி தலையவும் வேப்பந்தலையவும் 2 தலையவும் உருவி போட்டுடலாங்க. உருவி போட்டு அரைப்போம். கரண்ட் போயிடுச்சா? நம்ம சோப்பு செய்கிறது கரண்ட்டுக்கே பிடிக்கல மூல மக்கள். கரண்ட் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா டைம் பாஸ் பண்ணணும் கரண்ட் வர வரைக்கும். ஸோ அதனால் முறுக்கு சுட்டு வச்சுருக்குறோம். இது வந்து தீபாவளிக்கு சுட்ட முறுக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அவ்வளவு டயட்டாக சாப்பிடக்கூடிய ஆட்கள் இல்லை. இடையில மறுபடியும் முறுக்கு சுட்டோம் மக்கள். ஸோ அதனால் முறுக்கு சாப்பிட்லாம். அரிசி மாவு முறுக்கு, அம்மா சுட்ட முறுக்கு சூப்பராக இருக்குது, சாப்பிட்லாம். மிக்சி ஜாருக்குள்ளே உள்ளே வந்து அதுக்கு பேர் என்ன குப்பைமேனி தலை வேப்பந்தாலையும் போட்டு ரெடியாக இருக்குது. கரண்ட் வந்து அரைக்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாயில் இந்த முறுக்கு அரைக்கலாம்.
நீ தின்னுட்டீங்கன்னா தான் உலக அதிசயமே. இல்லை அவன் ஊருக்கால வச்சிருக்கான். வச்சிருக்கானா? கட்டில் போட்டு வச்சிருக்கான். சூப்பராக இருக்குது. ஆ நல்லாக்குதா? முறுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க மக்கள். கடையில் வாங்கலாம் என்ன இது, நம்ம சொந்த காட்டு கடலை இருக்கும்போது அதில் ஆட்டின நாட்டு சைக்கிளை போட்டு என்னது மரச்சைக்கிளை போட்டு ஆட்டின கல்லெண்ணெயில் சுட்ட அரிசிமா முறுக்கு அம்மா கையாளது. அது இருந்து அப்படி கூட. A few moments later. ஓகேங்க மக்களே, கரண்ட் வந்து விட்டது. மிக்ஸி ஆன் பண்ணலாமா பல்லவி? சுற்றி விட கொஞ்சம் லைட்டாக உள்ள தண்ணி ஊற்றிக்கலாமா? ஓகே ஸ்டார்ட் கரோ. மக்கள்ஸ் தொடன்டோய் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு சும்மா நெகு 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 நெகுன்னு அரைச்சாச்சுங்க. சூப்பரே. அடுத்த கட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு கத்தி, ஒரு பராத்து, ஒரு குண்டா, ஒரு வடச்சட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறதுன்னு கிளிசரின். இதை வச்சு என்னால் பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? பல்லவி ஒன்றில் போட்டுக்கோ. இங்கே வேறு இது இந்த அல்வா மாதிரி இருக்குதா? அல்வா மாதிரி இங்கே வாருங்க மக்கள். சே சோப்பு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸ் கட் பண்ண சொன்னாங்க. குட்டி குட்டியா அது வணக்கிறதுக்கு. வணக்கம் இதாக வரும். வணக்கம் முருகி வரும். சொல்லி நினைக்கோ மக்கள்ஸ். இங்கே பாருங்க, ஃபைனலி கிளிசரினை கட் பண்ணங்காட்டி எப்படி இருக்குது, அழகாக இருக்குதுல்ல? குட்டி குட்டி அந்த இது மாதிரி இருக்கும் இல்லை, விளையாடுற மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. சரி ஓகே, கம்பெனி வை கொடு கயிறு. ஓகே மக்கள்ஸ், அடுத்த வாங்க ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். நல்லா நகை 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 அரைச்சிட்டு தேவையான எசன்ஸ் தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். தண்ணி வந்து அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக கவருக்கு. மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாங்கள் வாங்கின கிளிசரினோட அளவு அதான் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த அளவு ஒரு டம்ளர் தண்ணி கூட வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நமக்கு சோப்பு கெட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா மக்களே? அடுத்த கட்டமாக பல்லவி இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்து அதை எடுத்து சொல்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச கலவை, நம்ம என்ன ஃப்ளேவரு, குப்பைமேனி தலை, வேப்பந்தலை குப்பைமேனி தலை சாறு கூட கிளிசரின். சோப்புக்கு தேவையான மெயின் சோப்பே அதுதான் கிளிசரின். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து போட்டு பல்லவி வேகமா அப்பிக்கிச்சே. சூப்பரு. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தண்ணி நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே வச்சு தான் வேவிக்கிறோம். வேவிக்கும் போது இதெல்லாம் நல்லா உருகி திரும்பவும் இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த கிளிசரின் நல்லா உருகி பதத்துக்கு வந்துடும். அப்பா, இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தடுங்க. கீழே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறது. உருகுதா? கொஞ்சமாக உருகிட்டு போகுது. உருகுதா என்ன? தண்ணி மேலே வருது பாரு. அட ஆமாம், எப்படி உருகுது பாருங்க மக்கள்ஸ். எப்படி ஜம்னு உருகுது பாருங்க. சோப்பு தயார் பண்ண போகிறோம் மக்களே. இயற்கையாக வீட்டிலேயே குளிக்கும் சோப்பை நாம் தயார் செய்யலாம். இதுபோல் உடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கெமிக்கல் சோப்பை கடையில் வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஜம்னு சோப்பு யூஸ் பண்ணலாம், ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? நானும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிட்றேன். எதுக்கு இந்த 2-3 வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. ஓகேவா? எஸ், அதுக்குள்ளே நம்ம பேசிட்டு பல்ல உள்ள கிளறி விட்டாப்புல பல்ல பாப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். டைரெக்டாக வச்சு சூடு பண்ணணும்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து சரிப்பட்டு வராதுங்களாமா. ஏன்னா அது சோப்பு வந்து தீஞ்சு போய் அப்புறத்து கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறது தான் நல்லது. ஆகட்டும். 5 minutes later. பல்லவி இது அள்ளி ஊற்றி காட்டு. இங்கே பாருங்க மக்களே. சூப்பர். கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லாவே கொதி நிலையாது. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாது என்னமோ. மக்கள்
அடுத்து பாருங்கள் இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அக்டர் பர்ஃப்யூம் தான் இருக்குது. இதை வேணால் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க வாசத்துக்காக, சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்மளும் சோப் போட்டு குளிச்சு அந்த திருப்தி கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக உள்ள இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும், சும்மா லைட்டாக அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். விட்டமின் இ டேப்லெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிற மாதிரி விட்டமின் இ டேப்லெட் போட்டால் ரொம்ப நல்லது, உடம்பு ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. பட் அதை நம்ம வாங்கிட்டு மறந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, எவ்வளோதான் கொதிச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதனுடைய கொதிநிலை வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இது என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிடலாமா? ஏன் பல்லவி மக்கள், இந்த அக்டர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் லைட்டாக உள்ள தெளிச்சு விட்டுலாம். வருமா அதில் உழுவுது போதுன்னு நினைக்கிறேன். மக்கள், நானும் கூட இதுலேயே கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் அந்த பேப்பர் ஊற்றலான்னு நினச்சேன். ஆனால் ஆற என்ன ஆகுதுன்னா அடியில் வந்து அப்படியே பிடிக்குதுங்க, சரிங்களா? அடி பிடிக்கிற மாதிரி அப்படியே கெட்டியாயிருச்சு, ஜெல்லி ஆகுது. இதை பாருங்க, நமக்கு 2 அலுமினியம் பாயில் இருக்குது, 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது என்னால் ஊற்ற முடியல மக்கள், ஸ்பூன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு. இதில் போதும், அடுத்து அதில் அதில் இதில் கொஞ்சம் ஊற்று. ரைட் மக்கள்ஸ், 2 சோப்பு ரெடி, 2 இதில் ஊற்றி வச்சிட்டோம். ஓகேங்க மக்களே, அப்படியே தூக்கி தட்டுக்கு மாற்றிட்டோம். 1 அப்பா, இன்னொன்றையும் தூக்கி மாற்றி விட்டோம். 2ஐயும் தூக்கி மாற்றியாச்சு. தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அடியில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சீக்கிரம் ஆடுறதுக்காக. மேலே ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாமா? A few moments later. மக்கள்ஸ், அப்படியே பாருங்கள், ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஆட ஆரம்பிச்சிருச்சு, கெட்டியாகிடுச்சு அடியில், அப்படியே கெட்டியாகுது மக்களே. சரி, அதை இது வேணாம், வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம் பல்லவே. ரைட், தவணைக்கு தொட்டுற போகிறான், சரியா? சரி ஓகே மக்களே, சோப்புன்னு சொல்லி சோப்பு வீடியோ செஞ்சாச்சு. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் ஆறும். பட் அது வந்து பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வாயு இருக்குமில்ல, அதுவும் இந்த சோப்போடு ரியாக்ட் ஆகுமாம்மா. அதனால் தவறி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, பொறுமையாக இருங்க. ஒரு 6-7 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல கெட்டி சோப் பார்த்துக்கு வந்துடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே தவன், ஓகே சொல்லி டன். ஓகே சரி ஓகே மக்கள், ஒரு 7-8 மணி நேரம் கழிச்சு சாயந்தரமோ அல்லது நாளைக்கு காலையிலேயே உங்களை மீட் பண்ணுறோம். The next day. மக்கள்ஸ், அடுத்த நாள் காலை, எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஓப்பன் பண்ணலாமா? டடன் டை பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஜம்முன்னு இருக்குதா மக்கள்ஸ்? நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. வாங்க இது பண்ணி பார்த்துடலாம். வெளியே எடுத்துருமா? நேற்று என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சோப்பு செஞ்சதில் நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா, இந்த பேப்பரில் வந்து அடியில் தேங்காய் தடவை இருந்தால் அதுவாக அழகாக வெளியே வந்திருக்கும். இப்போ நம்ம கத்தி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு மிஸ்டேக்கு. 2வது, அந்த வாசனை திறமையாக சேர்த்ததுக்கு பதிலாக ஏலக்காய் சேர்த்துருக்கலாம். அந்த குப்பமணித்தாலையும் வேப்பந்தலையும் அரைச்சோம்ல, அதில் ஒரு 10 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி போட்டு அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா ஏலக்காய் வாசமாக இருந்திருக்கும். அடுத்த டைம் நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம். 3வது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விட்டமின் இ டேப்லெட் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பெனிஃபிட்ஸாக இருந்திருக்கும். இதையெல்லாம் நாங்கள் செய்யலை, நீங்கள் வேணால் செஞ்சுக்கோங்க. எதுக்கும் 2-3 வீடியோ பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக நான் செஞ்சது. இது எப்படின்னு தெரில, இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இங்கே வருமா எனக்கு தெரியல. மடித்தலை அதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பயந்தானே, நம்ம சொல்லி நீங்கள் செஞ்சு, அதனால தான் நான் டிஸ்க்ளைமர் வச்சிட்டேன். மக்களே, ஜம்னு ஒரு சோப்பு அழகாக அந்த அச்சோடு விழுந்துருக்குது பாருங்களேன். ஸோ ஒரு தேங்காய் தடவலாம் கூட நல்லா வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு 2வது சோப்பு ஈஸியாக தாங்க வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலுமினியம் ஸ்பாயிலுங்காட்டி பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். வேறு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். நம்ம நார்மல் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். அலுமினியம் ஸ்பாயில் பேப்பர் அப்படிங்கிறங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஜம்னு மக்களே, ஃபைனலாக வெற்றி அடைஞ்சாச்சு. ஜம்மு நம்மளுடைய வேப்பந்தாழை குப்பமேனித்தாழை சோப்பு, வீட்லேயே தயாரித்த சோப்பு. வாசம் வந்து அந்த குப்பமேனித்தாழை அந்த வாசம் இருக்குது. அது பர்ஃப்யூம் கலந்தமல்ல, அக்டர் கலந்தமல்ல, அதனுடைய வாசமும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, இது கிளம்பலாம்ப்பா. இது இப்படி யூஸ் பண்ண முடியாது, இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இது கட் பண்ணிடுமா? 4 சோப்பு
அந்த 4 சோப்பு எவ்வளோ நாளைக்கு வரும்? யாரும் யூஸ் பண்ணுற பொறுத்து தான். இந்த வால் எப்படி இருக்குது, சைடு எட்ஜஸ்லாம் பாரு சூப்பராக வந்துருக்குதுப்பா. ஜெல்லியாட்டு ஜெல்லியாட்டை. சரி ஓகே மக்களே, இந்த சோப்பை இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க யூஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி கையிலேயே கொஞ்சம் நிறையாவே இருக்குது பாருங்க, நிறையெல்லாம் வருது பல்லவி. சூப்பரு. ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அந்த விட்டமின் டி டேப்லெட் ஆட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டான். நெக்ஸ்ட் டைமு விட்டமின் இ டேப்லெட்டு வாசத்துக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு ஜம்முன்னு செய்ய போகிறோம். இதில் வந்து கத்தாழை சோப் செய்யலாம், பீட்ரூட்டு, கேரட்டு, எந்த பழத்தை வேணாலும் யூஸ் பண்ணி, ஆரஞ்சு, பப்பாளி, எதை வேணாலும். மூஞ்சி எப்படி இருக்குது? மூஞ்சி ஒன்னோட மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு எதை வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். என்ன அந்த விட்டமின் டி டேப்லெட் ஆட் பண்ணி தான் தோல் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கழுவிட்டா? எப்படி ஜம்முன்னு சிறப்பாயிட்டுனா முகம் பொலிவாக தெரியுதா மக்கள்ஸ்? ஓகேங்க. ஏன் சோப் போட்டு காலம்னா என்னமோ பிரகாசமாக தெரியுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரிசல்ட் தெரியுதா? நல்லா இருக்கு. ஒரிஜினல் சோப்பு. கடையில் விற்கிறது எல்லாமே அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. நம்மகிட்ட ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதில் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி இயற்கையாக வேப்பந்தாலையும் குப்பைமேனி தாலையும் போட்டு ஜம்முனுங்க. எனக்கே ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. சூப்பர். சோப்புமே பாருங்கள் தண்ணியிலலாம் இதாகல, கொஞ்சமாக போட்டாலும் நல்ல நுர வருது. இது வருங்க கிட்டத்தட்ட 4 சோப்பு வரும் எங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும். அடுத்த டைம் செய்யும்போது நான் சொன்னது செய்கிறேன். சரி ஓகே மக்களே, உங்கள் வீட்லேயும் 2 வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் சேராமல் போனாலும் ரொம்ப, உங்களுக்கு சேராமல் போனாலும் இது வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு எப்படின்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதான் நான் எங்கே அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னா அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இதாக நம்மளால் ஒருத்தருடைய ஹெல்த் பாதிக்கப்படக்கூடாது அந்த ஒரு பயம்தான் வைங்களேன். அந்த ஒரு பயம், அந்த ஒரு நல்ல எண்ணம், அது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோ சந்திக்கிறேன். வரை உங்களுக்கு உங்கள் கேசன் டபாய் செய்ய இதை பார்க்க அல்வா மாதிரி இருக்குது. சரி பாய் மக்கள்ஸ், பாய்.